நீங்கள் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் மாஸ்டரிங் த ஆர்ட் ஆஃப் சோலோ மூட் கோட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் லா காலேஜஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சோலோ மூட் கோட் செஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே எப்படி நம்ம ராக் பண்ணுறது, எப்படி அதை மாஸ்டர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சோலோ மூட்னா என்ன? சோலோ மூட் இஸ் அ மார்க் கோட் காம்படிஷன் வேர் ஒன் பர்சன் ப்ரெசன்ஸ் அண்ட் ஆர்கியூஸ் அண்ட் என்டையர் லீகல் கேஸ் அலோன் பிஃபோர் அ பேனல் ஆஃப் ஜட்ஜஸ். அதாவது ஒரு மார்க் கோட் காம்படிஷனில் நீங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ணி ஆர்கியூ பண்ணுவீங்க ஒரு லீகல் கேஸுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜட்ஜஸ் முன்னாடி. இது வந்து உங்களோட நாலேஜை, பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை, அப்புறம் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். டெவலப் யுவர் ஓன் ஸ்டைல். ஸோ அதுக்கு பி யோர் செல்ஃப் வைல் ஆர்கியூ. நீங்களாகவே இருங்க. அடுத்து டோன்ட் காப்பி அதர் அடிக்கேட்ஸ்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வேறு யாராச்சும் எப்படி பேசுகிறாங்கல்ல அதை பார்த்து நீங்கள் காப்பி அடிக்காதீங்க. ஓகேவா? நீங்கள் உங்கள் நேச்சுரல் ஸ்பீக்கிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி பேசுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸ்பீக் கிளியர்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லி. தெளிவாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் பேசுங்க. மெயின்டைன் ஐ கான்டாக்ட் வித் ஜட்ஜஸ். நீங்கள் பேசும்போது ஜட்ஜை பார்த்து ஒரு ஐ கான்டாக்ட் வச்சுக்கோங்க. கீப் யூர் வாய்ஸ் ஸ்டடி. அதாவது உங்கள் பேசும்போது உங்கள் வாய்ஸை ஒரே வால்யூமில் ஒரே ஸ்டடியாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாடி லாங்குவேஜ். ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட் வித் குட் போஸ்டர். அப்படின்னா ஸ்டெடியாக ஒரு நல்ல ஷோல்டர் அப் ஹெட் அப்போட கான்ஃபிடென்ட்டாக நில்லுங்க. அவாய்ட் அன்னெசரி மூமெண்ட்ஸ். அங்கேயும் போகிற மூமெண்ட்ஸ் வேண்டாம். யூஸ் மீனிங்ஃபுல் ஹேண்ட் கெஸ்டர்னா ஜட்ஜை பாயிண்ட் அவுட் பண்ணுறதோ மற்றவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறதோ அந்த ஒரு கெஸ்டர் வேண்டாம். டு நாட் வேவ் யுவர் ஹேண்ட்ஸ்னால் கையை சும்மா அப்படி இப்படின்னு ஆட்ட வேண்டாம். பிளான்ட் யுவர் ஃபீட் ஃபர்ம்லி வெல் ஸ்பீக்கிங்னா நல்லா ஸ்டடியாக ஒரே இடத்துல பிளான் பண்ணிக்கோங்க ஃபீட்டை. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. ஸோ ஒரு காம்படிஷனுக்கு போகிற முன்னாடி ப்ராக்டிஸ் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு மிரர் முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதை ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்டுக்கலாம், இல்லை மற்றவங்கிட்ட ஃபீட்பேக்கும் கேட்டுக்கலாம். இதுதான் இந்த ஸ்லைடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜிங் நர்வஸ். எக்காரணத்துக்கு நர்வஸ் ஆகாதீங்க. அப்படி நர்வஸ் ஆனால் அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் டேக் அ டீப் ப்ரீத். அப்புறம் ரிலாக்ஸ் யுவர் ஷோல்டர்ஸ். ஸ்டாண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இதெல்லாம் பண்ணோன்னே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் மெயினாக ட்ரஸ்ட் யுவர் ஓன் ப்ரிப்ரேஷன். இங்கே வரக்கு முன்னாடி நிறைய வாட்டி சொல்லியிருப்பீங்க இல்லையா, அதை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கொடுத்துருக்க டிவைட் ஆர்குமெண்ட்ஸ் அக்கார்டிங் டு அலாட்டட் டைம்னா உங்களுக்கு கொடுத்துருக்க டைமில் நீங்கள் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை டிவைட் பண்ணிக்கோங்க. கீப் டைம் ஃபார் ஜட்ஜஸ் கொஸ்டின். ஸோ ஒரு 2 to 3 minutes ஜட்ஜோட கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஒரு டைம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அடுத்து ஜட்ஜோட கொஸ்டின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. கொஸ்டினை ஃபஸ்ட்டு கிளியராக கவனிங்க. கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஆர்குமெண்ட்டுக்கு வாங்க. இதுதான் சொல்கிறாங்க இந்த ஸ்டைலுக்கு. அடுத்து இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா இது முக்கியமான இது. ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் கேஸ் நோட்ஸ் அண்ட் ஃபைனல் டிப்ஸ். ஸோ கேஸ் நோட்டில் கேஸ் நேமு, சைட்டேஷன், ஃபேக்ட்ஸ், இஷ்யூஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ், லீகல் பிரின்சிபல்ஸ், ரிலவன்ஸ் டு கேஸ், இதெல்லாமே ஒரு சப் டாப்பிக்காக போட்டு ஒரு இது பண்ணிக்கோங்க. ஸோ மாஸ்டர் பண்ண தயாரா மூட் கோட்டை. தேங்க்யூ. டாட்டா பாய்.